ஹாய், வெல்கம் டு மை சேனல் மொமெண்ட்ஸ் வித் மனிஷா. என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நான் ஒரு 3 இயர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருந்த பிரம்ம கமலம் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல பூத்துருச்சு. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நாங்க ரொம்ப 3 வருஷமா வந்து இந்த பூ பூக்கணும் அப்படின்னு ரொம்ப நாங்க ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். அது ஃபைனலி நடந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர் தேவை. நம்ம வந்து மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து பூக்கணும்னா ஒரு லக்குன்னு சொல்றாங்க. ஸோ இத பத்தி எனக்கு தெரிஞ்ச சில வரலாறு வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த பிரம்ம கமலம் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தோம்னா பிரம்மப்பூ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துல வந்து உத்தராகண்ட் அப்படின்ற மாநிலத்துலதான் வந்து அதிகமா வந்து இந்த பூ வந்து இருக்கு. இது வந்து அரிய வகை பூன்னு சொல்றாங்க. இந்தியாவுல சில புனித இடங்கள்ல மட்டுமே வந்து இது வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வீட்டுல பூத்திருக்குன்றது அது ரொம்ப பெரிய அதிசயம் தான். பிரம்ம கமலம் வந்து எஸ்பெஷலி வந்து ஜூன் மந்த்ல தான் வந்து பூக்கவே செய்யுமா. சோ அது வந்து பூக்கள்லயே வந்து ஒரு புனிதமான பூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பூ வந்து ஒரு வினோதமான இயற்கை பூ அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து அதை ஏன் சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து சிறப்பம்சம் நிறைய கொண்டிருக்கான். சோ இந்த பூ வந்து ரொம்ப கம்மியான நேரத்துலதான் அதாவது எங்க வீட்டுல நாங்க பூக்குறப்பயே ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. ஒரு 10 மணிக்கிட்டதான் ஸ்லோவா பூத்து நல்லா விரிஞ்சது வந்து ஒரு 10 மணிக்குதான் பூத்துச்சு. ஆனா 2 மணி நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பூ வந்து அப்படியே வாடிருச்சு. அந்த பூக்குற டைம்ல பார்த்தோம்னா அப்படியே ஒரு பன்னீர் ஸ்மெல் மாதிரி ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குது. சோ அதுவே நமக்கு ஸ்பெஷல் தானே. அது வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது, அதுவும் ஏதோ ஒரு ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேசத்துல பூக்குது. நம்ம வீட்டுல இன்னைக்கு பூத்திருக்குன்றப்ப எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. சோ இது வந்து ஈவினிங் தான், அது ஈவினிங்னு கூட சொல்ல முடியாது, நைட் ஆயிருது. மார்னிங் அந்த சன் உதிக்கிற நேரத்துல எல்லாம் இது வாடிரும். சோ இது வந்து இந்த இதுக்கு பிரம்ம கமலம் நேம் வந்ததுக்கு வந்து பிரம்மர் கூடயும் இதுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கனாலதான் இது வந்து பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மதேவன் வந்து இந்த பூவோட உருவத்துலதான் வந்து தோன்றினாராம். அந்த பூ மாதிரிதான் வந்து தோன்றி இருக்காரு. சோ அதனால வந்து இந்த பூ வந்து ரொம்பவே வந்து புனிதமானதுன்னு வந்து புராணம் அந்த மாதிரி கதைகள்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பூ வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு பூக்குது. அப்ப இந்த பத்ரிநாத், கேதார்நாத் இருக்குல்ல ஹிமாச்சல் பிரதேசத்தை ஒட்டி, சோ இந்த பூவை வந்து நம்ம எடுத்துட்டு போய் அங்க நம்ம குடுக்குறோம். அந்த கடவுளுக்கு நம்ம குடுக்கறப்ப அது வந்து நமக்கு ஒரு பெரிய மரியாதையா கருதப்படுதாம். அப்ப இந்த பூ வந்து எவ்வளவு ஒரு ஸ்பெஷலா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய பூவா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ நாங்க வந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பூ வந்து பூக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ பிரம்மரே இந்த பூ வந்து எங்க பூக்குதோ அங்க வந்து கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நம்ம வீட்டுல வந்து பிரம்மரே தோன்றன மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நினைப்பு. சோ நாங்களுமே அததான் ரொம்ப ஆசைப்பட்டோம், எப்படா பூக்கும் அப்படின்ற மாதிரி. சோ ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. நாங்களும் சோ நம்ம மட்டும் எதையுமே எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாது. ஒரு வருஷத்துக்கு பூக்குதுன்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே அம்மா சொல்லி, சோ வந்து எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு அதை வந்து ஒரு சாமியாதான், பிரம்மரே அந்த பூலதான் தோன்றிருக்காரு அப்படின்றப்ப அது வந்து ஒரு கடவுளாதான் நம்ம நினைக்கிறோம். சோ நாங்க எல்லாரும் அது கடவுளாவே நினைச்சு அம்மா சாமி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாரும் வந்து பாத்துட்டு போனாங்க. ஒரு 2 மணி நேரம் தான், ஒரு 10:50 கிட்ட பூத்துச்சு. ஒரு 2 மணி நேரத்திலே வாடிடுச்சு. அப்படியே மெதுவா லைட்டா அந்த காத்துலயே வந்து ஒரு பன்னீர் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. சோ எல்லாரும் வந்து அந்த அதிசயத்தை வந்து பாத்துட்டு போனாங்க. உண்மையிலே அற்புதமா இருந்துச்சு. 2 பூ பூத்திருந்துச்சு. 3 வருஷமா வந்து செடி வச்சு வச்சு நாங்களும் நிறைய தொட்டிகள்ல மாத்தியும் பார்த்தோம். சோ அதுக்குன்னு ஒரு டைம், நமக்கு கடவுள் எப்ப தோன்றி நமக்கு எப்ப ஆசீர்வாதம் பண்ணணும், நமக்கு ஒரு டைம் இருக்கும்ல. சோ அப்பதான் அதெல்லாம் நடக்கும் போல. சோ ஃபைனலி வந்து நாங்களும் பிரம்ம கமலத்தை பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. இது எப்ப பூத்துச்சுன்னா, ஆக்சுவலா இது மொட்டு விட்டு ஒரு 22 days இருக்கும். சின்ன மொட்டு வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் குட்டி மொட்டா இருந்துச்சு. ஆனா பெருசா ஆகுறப்போ டக்கு டக்கு டக்குன்னு பெரிய மொட்டாவே ஆயிருச்சு. ஸ்பீடா ஆச்சு. ஒரு பிரம்மரே வந்த மாதிரி எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. சோ ஹிமாச்சல் பிரதேசல இருக்கிறது எங்கேயோ நம்ம ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்போணத்துல பூத்திருக்கு அப்படின்றப்போ
ரொம்ப ஹாப்பி தான். இதுக்கு வந்து நம்ம என்ன பராமரிக்கணும், ரொம்ப சன்லைட் இருக்கக்கூடாது. ரொம்ப சூரிய வெளிச்சமும் இருக்கக்கூடாது. ரொம்ப வந்து நம்ம ஒரு இருட்டான இடத்துலயும் வச்சுக்கக்கூடாது. ஸோ நாங்க அம்மா எப்படி வச்சிருந்தாங்கன்னா, செடிக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. கொஞ்சம் க்ளோஸா செடிக்குள்ள இருக்கிற மாரி வச்சிருந்தாங்க. அதனால நல்லா வந்துச்சு. மேலேயும் வந்து ஒரு சின்ன நெட் கிளாத் மாரி போட்டு மூடி வச்சிருந்தாங்க. ரொம்ப இது இல்லாம இருக்கிறதுக்காண்டி. ஏன்னா நம்ம அங்க குளிர் பிரதேசத்துல பூக்குறனால, இங்க வந்து கரெக்ட்டா இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் நம்ம மெயின்டெயின் பண்ணணுன்றனால அந்த மாரி பண்ணாங்க. சோ எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, எங்க சித்தி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. எங்க பெரியம்மா மதுரையில இருந்து வந்திருந்தாங்க. சோ வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது, நம்மளும் பாத்துறணும் அப்படின்றதுக்காண்டி வந்திருந்தாங்க. எங்க அம்மா ஆக்சுவலா டெய்லி உட்காந்து இந்த பிரம்ம கமலத்துக்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து பூக்காத பூவே எதுவுமே கிடையாது. எந்த பூனாலும் அம்மா பூக்க வச்சுருவாங்க. அம்மாக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். சோ செடிய வந்து ரொம்ப ரசிச்சு வளர்ப்பாங்க. இந்த பிரம்ம கமலத்த தான் வந்து ரொம்ப ஆ பூக்கலன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு மொட்டு விட. அந்த டைம் எங்க தாத்தா இறந்துட்டாங்க. அப்ப மொட்டும் அதுவாவே விழுந்துச்சு. ஸோ ரொம்ப கவலைப்பட்டாங்க. மொட்டும் பூக்கல அப்படின்ற மாரி. ஸோ அவங்களுக்கு இந்த தடவ ரொம்ப ஹாப்பி. நிமலனும் வந்துட்டான். ஸோ இந்த பூவும் பூத்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்ஷன் மாரியே இருந்துச்சு இந்த பிரம்ம கமலம் பூத்தது வந்து. ஆக்சுவலா நம்ம நெட்ல சர்ச் பண்ணோம்னா வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த டைம்ல பூக்குன்றாங்க. ஆனா இது வந்து ஜூன்ல தான் வந்து பூக்கும். ஏன்னா நான் 3 இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்லியிருந்தேன். அதுலயுமே வந்து ஜூன் டைம் தான் மொட்டு விட்டுருந்துச்சு. சோ இந்த தடவையும் வந்து நமக்கு ஜூன்ல தான் மொட்டு விட்டு பூத்திருக்கு. சோ இதோட கரெக்டான பூ பூக்குற டைம் வந்து ஜூன் தான். சோ பூவே வந்து ரொம்ப டிஃபரெண்டா பூத்திருந்துச்சு. இதுல வந்து நான் அம்மா வந்து சாமி கும்பிட்ட அந்த ஒயிட் கலர்ல தெரியறதுதான் பூ. நான் வந்து லாஸ்டா வந்து அந்த மொட்டு விட்டது, பூ பூத்தது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நான் மட்டும் பார்த்தா போதுமா? சோ எங்கேயோ பூக்குற பூ நம்ம வீட்ல பூத்திருக்குன்றப்ப என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நீங்களும் பார்க்கணும். சோ அதனாலதான் நான் வந்து இந்த வீடியோவை நான் மெயினா போஸ்ட் பண்ணேன். சோ இவ்வளவு நாள் எனக்கு போஸ்ட் பண்ண டைம்ல ஆக்சுவலா இது பூத்து வந்து ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு 2 பூ பூத்துருச்சு. எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் இப்பதான் போஸ்ட் பண்றேன். சோ உங்களுக்கும் வேணும்னா வந்து நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன்ல கிடைச்சிச்சுன்னா நீங்க வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு இலை இருந்தா போதும். நம்ம கரெக்டா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அதுக்கான உரம் போட்டோம்னா கண்டிப்பா நம்ம வீட்லயே வந்து பிரம்ம கமலம் கண்டிப்பா பூக்கும். சோ எங்க வீட்ல எவ்வளவு பெரிய செடி வந்திருக்கு பாத்தீங்களா? அம்மா வந்து அத சாமியாவே கருதிட்டாங்க. சோ பிரம்மர் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி சொல்றேன். நான் மட்டும் இந்த வீடியோ இந்த பூ பூத்தத நான் மட்டும் பார்த்தேன் எப்படி? சோ நீங்களும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. நான் ஃபுல்லா அந்த பூ வந்து எப்படி மலர்ந்துச்சுன்ற ஃபுல் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். பூவே ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. உள்ள இருக்க இந்த மகரந்தமா அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. பெரிய பூவா நல்லா ஒயிட் கலர்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் ஃபுல்லா அட்டாச் பண்ணிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் என்னோட வீடியோவை மறக்காம பாருங்க. சோ பிரம்மருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்ல. சோ அதனாலதான் நான் மெயினா வந்து இந்த வீடியோ வந்து அதனாலதான் போட்டேன். எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா எல்லாரும் பார்த்து ஹாப்பி ஆகணும். பிரம்மருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். உண்மையிலே பிரம்ம கமலம் சும்மா எந்த நேம் எதுவுமே வந்திருக்காது. இந்த பிரம்மரே வந்து அந்த பூல தான் வந்து தோன்றி இருக்காருன்னா அப்ப அது வந்து பெரிய ரொம்ப ஸ்பெஷலான பூ தான். சோ நீங்களும் கண்டிப்பா வந்து அந்த பூவை பாருங்க. அதுகிட்ட நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்குமா? அந்த பூ கிட்ட போய் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும்னு ஸ்பெஷலி எனக்கு சொல்லணும்னா எனக்கு கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ எனக்கு ஒரு 2 டேஸ்ல நடந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சோ நீங்களும் ஏதாச்சும் வேண்டணும்னு நினைச்சா வேண்டிக்கோங்க. சோ என்னோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த பூவை பாருங்க.